குட் மார்னிங் டே 48. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன். டே 15 ஆஃப் மை ஸ்விம்மிங் கிளாஸ், விச் மீன்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்விம்மிங் கிளாஸ். எனக்கு வந்து இது சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் வந்து ஸ்விம்மிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இந்த 15 டேஸில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் பேக் ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து கற்றுக்கிட்டேன். அதாவது ரொம்ப டூ பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதே மாதிரி சர்வை பண்ணுற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறீங்க, ரொம்ப நல்லா வந்து ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்மில் நிறைய பேர் வந்து நானும் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன், உங்களோட வீடியோ ரேண்டமாக பாப்பப் ஆச்சு, ஸோ பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களை ப்ராக்ரஸ் பார்க்குறதுக்குலாம் சொன்னாங்க. என்னை அப்ரிஷியேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து த மோஸ்ட் ஹாப்பினஸ். அண்ட் நான் பர்சனலாக யாருக்கு தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மனோ சார் அண்ட் அம்சவேணி மேம், ரெண்டு பேருமே என்னோடய கோச் தான். ரெண்டு பேருமே வந்து சூப்பராக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப கைண்ட், ஃப்ரெண்ட்லி, அந்தளவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்விம்மிங் சென்டர் பற்றி சொல்லணுன்னா, அஸ்வா ஸ்விம்மிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோரின் லெவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கிளென்லினஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சேலம் சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அஸ்வா ஸ்விம்மிங் சென்டர் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், வர்த்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பி நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு 1 hour வந்து அங்கே அரட்டை அடித்தோம் ஸ்விம்மிங் கிளாஸில் போயிட்டு. சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி டைம். அண்ட் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் லைட்டாக அழுதுட்டேன், ஏன்னா 15 days தங்கினேன். என்னோடய சிஸ்டரை, அதுக்கப்புறம் சேலம், ஸ்விம்மிங் எல்லாமே மிஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.